ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே அவங்க சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அப்போ ஒரு ரேட்டில் இருக்கும். ஆனால் இப்போ அதோட ரேட் மாறி இருக்கும். அதுக்கு காரணம் பணத்தோட மதிப்பு அதிகமானதுனால தான். ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம 50,000 பெரிய மதிப்பாக நினைக்கிறோம். ஆனால் இதே 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த 50,000 மதிப்பு அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரூ. 100 வாங்கக்கூடிய அனைத்துமே எதிர்காலத்தில் வாங்க முடியாமலும் போகலாம். அதாவது ரூ. 100 மதிப்பு குறையும். உண்மையில் பணத்தோட வாங்கும் சக்தி காலப்போக்கில் குறைஞ்சிட்டு தான் வருது. இது பணவீக்கம் என்று அழைக்கப்பட்டாலும் எளிமையாக சொன்னோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் உயரத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பணத்தோட மதிப்பும் குறையும். இதனால தான் முதலீடு செய்யும்போது பணவீக்கம் காரணியப்படுத்துகிறாங்க. முதலீட்டு வருமானம் பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போது தான் லாபமும் கிடைக்கும். பணவீக்கத்தை சரி செய்யும் வருமானத்தை அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானம் பணவீக்கத்தை வெல்ல முடியுமா இல்லையா அப்படிங்கிறது பணவீக்க கால்குலேட்டர் மூலம் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். பணத்தோட மதிப்பு நமக்கு புரியும். உதாரணத்திற்கு இன்றைக்கி 50,000 எதை வாங்க முடியும் அப்படின்னும் அதை 20 வருடங்கள் கழித்து அந்த பொருளை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த கொஷினு. பணவீக்கம் என்பது பணத்தோட வாங்கும் திறன் குறைவதை முதன்மையாக குறிக்கும். பணவீக்கத்தை அளவிட 2 குறியீடுகள் இருக்குது. அதாவது நுகர்வோர் விலை குறியீடு மற்றும் மொத்த விலை குறியீடு. மொத்த விற்பனை நிலை மாற்றங்கள் மொத்த விலை குறியீட்டில் கணக்கிடப்படுறாங்க. நுகர்வோரினோட விலை என்பது பொருட்களின் உண்மையான சில்லறை விலை குறிக்கும். இந்தியாவில் பணவீக்கம் 5.9% இருக்குது. அப்படி இருந்தும் இன்றைய 50,000 20 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, பணவீக்க கணக்கின்படி இன்று 50,000 எதை வாங்கினாலும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1,57,358 செலவாகும் என்றும், அதாவது 1,07,358 நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் புரியும்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 மடங்குக்கு மேலே பணம் செலவழிக்க வேணும். எதிர்கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கத்துடன் முதலீடு செய்ய வேணும். இப்போது பணவீக்கம் வருவாயை அதிகமானதுனால இது நஷ்டத்தை ஏற்படும். ஏன் அப்படின்னா, முதலீட்டாளருக்கு எதிர்காலத்தில் வாங்கும் திறன் கிடையாது. அதனால தான் பணவீக்கத்தால் வருமானம் இழக்கக்கூடிய இடங்களில் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது போல் கடந்த சில ஆண்டுகளில் இத்தகைய முதலீடுகளின் வருமானமும் பண விகிதத்தை விட அதிகமாகவே இருக்குது. இந்த இதில் இந்த முதலீடுகள் எல்லாமே ஆபத்து தான். இப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு பொருள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் ஒரு ₹5 வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதுவே இப்போ ₹50 இருக்கும். அதே நிலைமை தான் இப்போயே தங்கத்தோட விலை ₹50,000 மேலே போயிடுச்சு. இதே இன்னும் ஒரு 20 வருடங்கள் கழித்து இது குறையவே குறையாது. இது இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் அதோட பணத்தோட மதிப்பை விட வாங்கும் திறனோட இது அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்படி நடக்குது. பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போயிடுறதுனால இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.